கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் இந்த வேளையில் ஒரு சங்கீதத்தினுடைய 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். யாரோ எடுத்தவங்க கூட நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 84:5-6. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள், they are the blessed people. உம்மிலே, those who find their strength in you. உம்மிடத்திலே தன்னுடைய பலனை கண்டுபிடிக்கிறவங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன நடக்கும்? அடுத்த வசனம் வாசிங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கு, the valley of tears. அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, கவலையின் பள்ளத்தாக்கு, சோர்வின் பள்ளத்தாக்கு, சோதனையின் பள்ளத்தாக்கு, நெருக்கத்தின் பள்ளத்தாக்கு, வாழ்க்கையின் பலவிதமான துன்பங்களின் பள்ளத்தாக்கு. ஆனால் என்ன நடக்கிறது? அதை எப்படி நடக்கிறாங்க? உருவ நடந்து என்ன பண்ணுறாங்க? அது வழியாக தான் பைபாஸ் பண்ணி என்ன செய்யலை, வேறு வழியெல்லாம் போகலாம். அந்த வழியிலேயே போகாமல் நிற்கலை, உட்காந்துடல. என்ன செய்கிறாங்க? அதை புஷ் பண்ணி போகிறாங்க. போய் என்ன நடக்குது? அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ ஃபைனலாக என்ன செய்கிறோம்? ரிசல்ட் எப்படி இருக்க முடியும்? நல்லா இருக்கு, அப்படி தானே? அப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, உம்மில் பலன் கொள்ளுகிற மனிதன். இன்னும் நம்ம ஒரு ஞாபகத்துக்காக இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43:2. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். எல்லாம் எதிர் சூழ்நிலை தான், ஆனால் நல்ல பாசிட்டிவான அயன்ஸ் இல்லையா? நாம் அவருடைய எதிர்பார்ப்புகள் எதிரான சூழல்கள் அமைகிறது. ஆனால் நமக்கு முடிவு எப்படி இருக்கிறது? நல்ல ஹோப்பாக இருக்குல்ல, நல்ல ஒரு நமக்கு நம்பிக்கை தர விதமாக இருக்குது. இப்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்திருக்கிறோம். யாரெல்லாம் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஒரு ஆள் கை தூக்கி காமிங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கை தூக்கி காமிங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கை இவ்வளோ உயரும், அது பாட்டில் உயர வேணாமா? வெரி குட். சரி, நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. சரி, எந்த விதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? பிரதர் இம்மானுவேல் கை தூக்குறீங்கள, நீங்கள் என்ன விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் அது தெரியலன்னா என்ன அர்த்தம்? பிரதர் இம்மானுவேல் எழும்புங்க. நீங்கள் நிறைய ஒன்றும் பிரசங்கலம் பண்ண தேவையில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் போதும். நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட இருக்குது. என்ன சொல்கிறாரு? பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், அவ்வளோதான். பீஸ்லெஸ்ஸாக இருக்கலை. எப்படி இருக்கிறேன்? பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இது பிகாஸ் ஐ ஹவ் பின் பிளஸ்ட் பை காட் அப்படிங்கிறா. சரி, சகோதரியில் ஒருத்தர் கை தூங்குனீங்களா? கை தூங்க. இப்போ எழும்புங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா வரையிலும் மன ரம்யாப்பா. இதுதான் நம்ம நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது. இல்லாத ஒன்று அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பின்வரிசையில் இருக்கிற சகோதரி யாரோ கை தூக்குறீங்களே, இதை விட வெயிட்டாக என்கிட்ட ஒரு சாட்சி இருக்குன்னு யாரோ ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? தீர்க்க தரிசனமா? சரி சொல்லுங்கள், யார் அது? இதை விட்ட ஒரு நல்ல வெயிட்டான ஒரு சாட்சியோடு இருக்கிறேன், ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். சொல்லுங்கள் எழும்பி. கையை தூக்குனால காணோம். இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டஃபஸ்டான விஷயம் விட்டு இருக்குது. என்ன சொல்கிறாரு? நம்ம சமாதானமாக இருக்கலாம். எங்கேயாவது வீட்டில் பிரச்சனைனா மரத்தடியில் போய் உட்காந்துடலாம் சமாதானமாக. இங்கே வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தால் ஆஃபீஸுக்கு போயிடலாம் சமாதானமாக, இல்லையா? மன ரம்யமாக இருக்கிறதெல்லாம் போதுன்னுலாம். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறாரு? ஆமாம், மனைவி திட்டினாலும் அன்பாக இருப்பார். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சண்டை போட்டாலும் அவர் அன்பாக தான் இருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் அவங்கள மாதிரி இவர் நடந்துக்கிறதே கிடையாது. நல்ல அருமையான சாட்சிகள்லாம் வச்சுருக்கிறீங்க, பரவாயில்ல. வேறு பின்பக்கத்தில் ஏதோ ஒரு சகோதரி கையை தூக்குறீங்களே, இது தெரிஞ்சிருந்தால் நான் கையை தூக்கியிருக்க மாட்டேன் தான். என்ன செய்கிறது? இப்போ பதுங்க வேண்டியதாக இருக்குது. யார் ஆசீர்வதிக்கப்படலாம்? டக்குன்னு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு தான் நீங்கள் என்ன செய்யணும்? கை தூக்கணும். யார்? என்ன இது? நயகார நீழ்வீழ்ச்சிக்கு மேலே ஒரு தான் கயத்துக்கு மேலே நடந்த மாதிரி ஆகி போச்சுதே. நீங்கள் இப்படி என்ன காலை வாரி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. உங்கள் மகிமையெல்லாம் உலகத்துக்கே தெரிய போகுது. ஆமாம், ஆசீர்வதிக்கப்பட்டன்னு கையை தூக்குறான், அடித்து புரண்டு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு சாட்சியை சொல்லணும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? மாறணும். பாருங்கள், நம்ம எத்தனையோ கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டோம், வந்துட்டோம், நிறைய பிரசங்க கேட்டாச்சு, கொண்டாச்சு, நிறைய பைபிள் படித்தாச்சு, நிறைய புத்தகம் படித்தாச்சு. இனிமேலும் ஆசீர்வதிக்கப்படாதவர்களாக இருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி ஒரு முடிவோடு இந்த இடத்துல போகணும். இந்த இடத்துல போகிறவள்ள நான் கவர்ச்சிக்காக பேசலை.
உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பேசலை, உங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக பேசலை, ஒரு ரியாலிட்டி பேஸ் பண்ணி பேசுகிறேன். இந்த மாதிரியே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோமா படலையா இருந்தோமா எழுந்தோமா அந்த மாதிரி ஒரு நிலைவரப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம கர்த்தருக்குள்ளே உறுதிப்படும். அல்லேலூயா. நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ப்ராமிஸ் எல்லாம் இருக்குது. இன் கிரைஸ்ட் வி ஹேவ் த ஸ்ட்ராங் ப்ராமிஸ். அவருக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எபேசியர் 1:3 நம்ம பார்க்குறோம். எனவே இப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை குறித்த நிச்சயத்தோடு இருக்கணும். இப்போ பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஆசீர்வாதம் என்பதை நம்ம எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம நினச்சது மாதிரி எல்லாம் நடந்திருக்குதா, நம்ம விரும்பினபடி காரியம் இருக்குதா, அதை பொறுத்து. ஆனால் அந்த வசனங்களை என்ன படித்தோன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னோடு இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் த ட்ரூ பிளெஸ்ஸிங் ஆஃப் காட். வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நம்மோடு எல்லாரும் இருக்க விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்வார்? நான் உன்னோடு இருப்பேன். எப்போ? நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது. முந்தின வசனம் என்ன பார்த்தோம்? அவர்கள் தேவனிடத்தில் பலத்தை காண்கிறார்கள், அதனுடைய விளைவாக அழுகின் பள்ளத்தாக்கு என்ன செய்கிறார்கள்? உருவ நடந்து செல்லுகிறார்கள். இப்போ செய்தி வேலை இதுவல்ல, நான் ஒரு சில சிந்தனைகளுக்காக தான் உங்களோட நிற்கிறேன். அருமையானவர்களே, அந்த ஒரு ட்ரூவஸ்ட் பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்க்கும் பொழுது, இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப் சிச்சுவேஷன் we can be very sure that God is with us. Hallelujah. God is ready to be with us. நம்மோட இருக்கிறதுக்கு எல்லாரும் நம்மோட இருக்க மாட்டாங்கல்ல நேரத்தில், ஆனால் அவர் இருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம எதிர்பார்த்த விதமாக தான் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. விரும்புகிறபடியெல்லாம் நடக்கும்னு சொல்லுவோம். ஆனால் 3 காரியங்கள் நடக்கும். அதை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்பர் 1, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்த விதமான எதிர்மாறான சூழல்களை சந்திக்க நேரிடுகிற பொழுதும் அதை சந்திப்பதற்கு தேவையான ஆற்றல் உடையவர்களாக இருப்போம். we will be enabled by God to meet any kinds of adverse situations. இதுதான். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் இப்படி வந்தது, எனக்கு ஏன் நல்ல வேலை இல்லை, எனக்கு ஏன் சரீரத்தில் சுகம் இல்லை, என் குடும்பத்தில் ஏன் இந்த நிலைமை, என்னுடைய பொருளாதாரம் ஏன் இந்த நிலைமையில் இருக்குது, என்னுடைய குடும்ப வாழ்வு ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறது, இப்படியாக நாம் எப்பொழுதும் புலம்புகிற கிறிஸ்தவ மக்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, எல்லாவற்றுக்கு நடுவிலும் நீ சந்திக்கின்ற எல்லா விதமான சூழலுக்கு முதல் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சூழலே வராமல் செய்கிறவர் தான் கடவுள். அப்படி தானே? காடுன்னு சொன்னால் நம்மளை கம்ஃபர்டபுளான ஒரு சோனில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன காடு? ஆனால் நம்ம காடு என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச நாள் வரைக்கும் பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வருவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. என்றால் நானே பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தவளை எனக்கும் அதே தான் நடந்தது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ அவரும் சந்திச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு பிளெஸ்ஸிங் என்னென்னா, பிரச்சனைகளை, கஷ்டங்களை, நெருக்கடிகளை, சோதனைகளை சந்தித்து கடந்து செல்லுவதற்கான ஒரு டிவைன் பவர். அல்லேலூயா. இதுதான். when we say we are blessed by God, also we say now I have the ability, I have the power to meet any kinds of situation, whatever comes before me. எனக்கு முன்பாக வருகிற எதுவாக இருந்தாலும் சரி. ஆம் அருமையானவர்களே, தேவன் நாம் சந்திக்க நேடுகிற எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறபடினாலே அந்த சூழ்நிலை வருகிற பொழுது அவைகளை சந்திப்பதற்கு தேவையான பலத்தை அருள்கிறார். ஒரு கோலியாத் வந்தால் நாம் தாவீதாக இருந்தால் சந்திப்போம், கோலியாத்தாக இருந்தால் பயப்படுவோம். ஏன்னா தாவீதுகள் எப்பொழுதுமே எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு ஏற்றபடியான தேவ பலத்தோடு இருக்கும்படியாக பழக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது நன்மை என்னவென்னு சொன்னால், இந்த நெருக்கடியான சூழலை கடந்து போகும் பொழுது அதை சந்திக்கிறதுக்கும் தாங்கிறதுக்கும் பலன் கொடுக்குற அழுகையின் பள்ளத்தாக்க என்ன செய்கிறோம்? உருவ நடக்கிறோம். இதில் என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது எந்த சோதனை வழியாக கடந்து செல்லுகிறோமோ அதுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாமல், அதில் முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை சரியாக அவர் விரும்பினபடி இந்த சூழலை வடிவமைத்து விடுகிறார். சங்கீதம் 119:71 வாஸ்து பார்க்கும் பொழுது, உலகத்தில் யாரும் அப்படி சொல்ல முடியுமா? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொல்ல முடியல. அவன் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்னா, உபத்திரவத்தை யாரும் விரும்ப முடியாது, கஷ்டத்தை யாரும் விரும்ப முடியாது, நெருக்கடி யாரும் விரும்ப முடியாது, துன்பத்தை யாரும் விரும்ப முடியாது. ஆனால் இதெல்லாம் சந்தித்து கடந்து வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ந்திருக்கிறது, அதை நினைக்கும் பொழுது நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஏன்னா என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த சோதனையான சூழல் வழியாக நான் சென்ற பொழுது உம்மாலே கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போ நான் என்னை ஆண்டவர் சரி செய்து விடுகிறார், என்னை செவ்வை செய்து விடுகிறார். சோதனையான சூழலுக்கு மத்தியிலே, எதிர்மாறான சூழல் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினால, as we are very sure that God is with us,
ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. மூன்றாவது ரிசல்ட், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இதுவரையிலும் வறுமை, இதுவரையிலும் வெறுமை, இதுவரையிலும் எல்லாமே எதிரானவைகளாக இருந்தது, வறுமையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. இப்பொழுது என்ன நடக்கிறது? அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்கிறோம். தேவன் நம்மை ஒரு குறிப்பிட்ட சூழலை கடந்து செல்வதற்கு உதவி செய்கிற அதே வேளையில் அதை கடந்து முடிக்கும் பொழுதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒரு நீரூற்றை கண்டு கொண்ட, நீரூற்றுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் சந்தோஷம் வராது. ஏன்னா நாம் நீரூற்றை கண்டு ரொம்பவும் குதூகலிக்கிற அளவுக்கு தாகத்தோடு இருக்கிற நாட்டில் இருக்கலை. ஆனால் பாலஸ்தீன நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணிங்கிறது இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அது கிடைச்சுன்னா பெரிய ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி. அதனால் தண்ணீர் இல்லாத ஒரு பகுதியில் அவங்க இருக்கிறபடினாலே அந்த தண்ணீர் இல்லாத சூழலை கடந்து செல்கிற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்த ஒரு நீரூற்றை கண்டுபிடித்துன்னு சொன்னால் they will see that it's a great blessing from God. தேவனுடைய இது வருகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நினைப்பாங்க. ஆமருமைகளை எல்லாவற்றுக்கும் முடிவில் ஒரு நீரூற்று உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நீரூற்று நிச்சயமாக உண்டு. இதே வறட்சி அல்ல, இதே வெறுமை அல்ல, இதே இல்லாமல் இயலாமை அல்ல, இதே சந்தோஷமற்ற வாழ்க்கையில், இதே துக்கமான வாழ்க்கையில், இதே மன அமைதியற்ற வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நீரூற்று உண்டு. நிச்சயமாக நீரூற்று உண்டு. அந்த நீரூற்றுக்கு நேராகத்தான் ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கிற ஒழிய இந்த சோதனைகள் நம்ம எங்கேயோ கொண்டு போக ஆண்டவர் அலோவ் பண்ண. ஏன்னா we are with God, God is with us. அல்லேலூயா. எதிர்மாற எல்லா சொல்லும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் வாழப்போகிறோம். அல்லேலூயா.